ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளார இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக தரம் நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், ஆனால் எனக்கு நியாயம் செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கும், அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நியாயம் செய்ய வேண்டுமானால் முதலாவது இரவும் பகலும் அவரை நீங்கள் தேட வேண்டும். இரவு பகலும் நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தில் அவர் நீடிய பொறுமையோடு இருந்து நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியாயமும் அவர் செய்யவில்லை, என்னை எல்லாத்திலையும் அவர் கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அவர் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு தாமதமாக கொண்டிருந்தால் அவர் நீடிய பொறுமையோடு இருந்து அவர் உங்களுக்காக நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையோடு இருந்து அவர் நியாயம் செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.